இல்லறத்தில் துறவறம். ஜனகர் மகாராஜா எல்லாருக்கும் தெரியும், சீதா பிராட்டியின் தந்தை. அவர் சொன்னாரு, நான் இல்லறத்துல இருந்தாலும் துறவரம் பூண்டிருக்கேன்னு சொன்னார். அப்போ துறவிகள்லாம் சொன்னாங்க, மன்னர் பட்டு பீதாம்பரம் உடுத்துறாரு, அரண்மனையில இருக்காரு, பட்டு மெத்தையில தூங்குறாரு, அறுசுவை உணவு உண்கிறாரு, நம்மளை போல துறவின்னு சொல்றாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இது அரசருடைய காதுக்கும் போச்சு. ஒரு நாள் துறவிகள் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா தடபுடலா விருந்து வச்சாரு. அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு மேல ஒரு சௌரி முடியை கட்டி எல்லா தலைக்கு மேலேயும் தொங்குச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டாரு. ஒருத்தர் முகத்தை பார்த்தாங்க. என்ன, எங்க ஆட்கள் உங்களை சரியா கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கோபமா கேட்டாரு. இல்ல நல்லா தான் கவனிச்சாங்க, ஆனா எங்களுடைய கவனம் எல்லாமே அந்த சௌரி முடி எதுவும் கீழே விழுந்துருமோன்னு அது மேல இருந்தது, அதனால எங்களால சாப்பாட்டை ரசிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஜனகர் சொன்னாரு, இதே மாதிரிதான் நானும் அரண்மனையில இருந்தாலும் கூட பட்டு பீதாம்பரம் உடுத்தினாலும் சரி, பட்டு மெத்தையில தூங்கினாலும் சரி, இதெல்லாம் அரசருக்குரிய அம்சங்கள். என்னுடைய மனசை எல்லாம் நான் இறைவன்கிட்ட தான் வச்சிருக்கேன். அதனால முதல்ல துறவரத்துக்கு நாக்கு கட்டுப்பாடு வேணும். எனக்கு இன்னைக்கு அறுசுவை உணவும் ஒண்ணுதான், பத்திய சாப்பாடு ஒண்ணுதான், ரெண்டையுமே நான் ஒரே மனநிலையில சாப்பிடுறேன். இதுதானே துறவரத்துக்கு முதல் பாடம் அப்படின்னு சொல்லி அந்த துறவிகளுக்கு புரிய வச்சாராம். ஆக ஜனகரும் இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரத்துல எப்படி துறவரத்தை பின்பற்றலாம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் இதன் மூலமா உபதேசிச்சிருக்காரு.